என்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நம பார்வதிபதி அரகர மகாதேவா அரகர மகாதேவா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு அழகான நாள், ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் நான் கைலாஷ் மண்ணில் இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு நான் தர்ஷனில் அஷ்டபாத்தில் இருக்கேன். எல்லாருக்கும் அஷ்டபாத் பார்க்கணும் அப்படின்றது அவ்வளோ பெரிய ஒரு கனவான ஒரு விஷயம். நிறைய பேர் அஷ்டபாத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. இதுதான் அஷ்டபாத், பார்த்துக்கோங்க. அப்பாவோடைய அந்த நெற்றிக்கண் தெரியுதா? அதுக்கு பக்கத்துல நந்தி தேவர் பாருங்க, அங்க இருக்காரா அஷ்டபாத். இந்த அஷ்டபாத் பார்க்கறதுன்றது ஒரு பெரிய, எப்படி சொல்றது, ஒரு பெரிய பேரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த இடமே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க. அப்பா ஏதோ மஞ்சள் பூக்களை தூவி வர வச்சது போல ஒரு உணர்வு எனக்கு இன்றைக்கு. நான் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு இந்த பதிவை பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வரும்போது இதுவும் என்னோட கிளாஸ் தான், அதாவது என்னோட பவர் கிளாஸ் தான். என்னுடைய இன்னொரு கிளாஸை நான் வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ இதுவும் பவர் கிளாஸ் தான். இதை போட்டு பார்த்தா தான் என்னால் நல்லா பார்க்க முடியுன்றதுனால தான் இந்த பதிவை நான் செய்கிறேன். உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் போய் சேரணும். இதுதான் அஷ்டபாத். இதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி படித்து பாருங்கள். அஷ்டபாத்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த ஒரு இடம் இது. அவ்வளோ அழகுங்க. இந்த அஷ்டபாத்துக்குள்ளார முன்னெல்லாம் போக அனுமதி இருந்தது, உள்ள போய் சுத்திட்டு வரதுக்குலாம் அனுமதி இருந்தது. நந்தி தேவரோடு கூடிய கைலாய மலை. ஆனா அங்க 2 ஆஸ்திரேலியர்கள் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கும் போது பெரிய பெரிய பாறை கற்கள் அவங்க தலையில விழுந்து அவங்க இறந்துட்டதுனால அதற்கு அனுமதி இல்லை இப்போ. அதனாலதான் இது வரைக்கும் மட்டும்தான் அனுமதி. அதனால இந்த அஷ்டபாத்தை நான் உங்ககிட்ட இங்கேருந்து காட்டுறேங்க. நல்லா இருக்கணும். நீங்க உங்க மனசுல இன்னைக்கு நிறைய பாரம் இருக்கலாம், நிறைய வேதனைகள் இருக்கலாம். இன்றைக்கு நடந்ததை வச்சு நாளைக்கு உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க கணிக்காதீங்க. ஒரு நிமிடத்துல, ஒரு நொடியில உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட இருங்க, நல்லபடியா இருங்க, சந்தோஷமா இருங்க, மனநிறைவோட இருங்க. பக்தி என்பது இங்க இருக்கணும். பக்தி என்பது நம்ம வெளியில காட்டிக்கிறதுல இல்ல, பக்தி இங்க இருக்கணும். இந்த தூய அன்பு, இந்த காதல், ஆழ்ந்த காதல் தான் பக்தி. இதை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க உலகத்துல எங்க போனாலும் சந்தோஷத்தை உணர்வீங்க. நல்லா இருக்கணும் எல்லாரும். வாழ்க வளத்துடன். ஓம் நம சிவாய. நிம்மதியா இருங்க எல்லாரும்.